ஹாய், வெல்கம் டு சித்ரா தீபன் சமையல். இன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஹாய், வெல்கம் டு சித்ரா தீபன் சமையல். இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம் 1, சின்ன பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், பீன்ஸு, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கேரட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன், இது வந்து கேப்சிகம், கேபேஜ், பச்சை பட்டாணி, முட்டை 7 முட்டை எடுத்துருக்கேன், பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள், சால்ட்டு தேவைக்கேற்ப, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் நம்ம ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நீங்கள் டெய்லி என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது, நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் லீவ் டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி தரலாம். நான் இன்றைக்கி வந்து 7 முட்டை எடுத்துக்கிறேன். இது நான் என் ஸ்டைலில் செய்கிறேன். இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, அதே கடையில் அந்த முட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நம்ம இதே கடாயில் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 3லேருந்து 4 கரண்டி ஊற்றினா போதும். நம்ம ஏற்கனவே வந்து முட்டையில் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். கட் பண்ண ஆனியன் நான் நீட்டாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோடு கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் கருவேப்பிலை கொத்தமல்லியே சேர்க்க மாட்டீங்க. கருவேப்பிலை வந்து ஹேர் வந்து நல்லா பிளாக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி சாப்பிட்றது எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கூட பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம யோசிக்கலாம், என்னடா பச்சை பட்டாணிலாம் போட்டு செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பிட்றதுக்கு தானேங்க, எந்த வெஜிடபிள்ஸ் போட்டால் என்ன இருக்கும் இல்லையா? நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்ல. ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் சால்ட்டு கொஞ்சமாக போடுறேன். ஏன்னா சாப்பாட்லேயும் போட்டிருக்கேன், எக்லேயும் போட்டிருக்கேன்றதுனால. ஸோ உப்பு போடும்போது சீக்கிரம் வதங்கும். அந்த காயிலெல்லாம் இந்த இது பிடிக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போது நம்ம இதில் கேரட் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு கேபேஜ் நான் ஆட் பண்ணலைன்னா, கேபேஜ் லாஸ்ட்டில் போட்டாலே போதும். அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தாலே நல்லா வதங்கிடும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியனும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, வதங்கட்டும். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டேன். கேபேஜும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து சாப்பாடு வடித்து வச்சுட்டேன், உப்பு போட்டு அரை வச்சு வச்சுருக்கேன். எந்த ரைஸில் வேணால் செய்யலாம். சாப்பாட்டு அரிசியில் செய்யலாம், பாஸ்மதி ரைஸில் செய்யலாம், எதில் வேணாலும் செய்யலாம். ஸோ எல்லாமே போட்டாச்சு. போட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன். ஸோ நம்ம இதில் வந்து வெஜிடபிள்ஸ் பதிலாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னாலும் அதுவும் இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்து கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு, உங்கள் பிரதர்ஸ்க்கு. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மீன்வேல் நம்ம அதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.
இது வெறும் மிளகாய்த்தூள் நான் வீட்டிலே அரைச்சதுங்க, கடை மிளகாய்த்தூள் கிடையாது, காரமாக இருக்கும். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் போடலை. கரம் மசாலா வந்து சக்தி இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவுமே லைட்டாக போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தடவை எமர்ஜென்சி வீட்டில் இல்லைன்றதுக்காக நான் பேக்கெட் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலான்றதுனால இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் போட்டாச்சு. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டு போட்டதுனால அடி பிடிக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு கலரிக்கலாம். ஆஃப்டர் இதுக்கு லேட் ஆகுன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த காயெல்லாம் வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வேணும்னாலும் நீங்கள் சாதம் வடிக்கும்போது உப்பு போட்டு கலந்துக்கலாம். மெதுவாக கலந்துக்கலாம். இதோட நான் வந்து எக்கு முன்னாடி இது பண்ணி வச்சுட்டேன், பொட்டமாஸ் மாதிரி. ஸோ அதையும் ஆட் பண்ணி, உங்களுக்கு எக்கு வேண்டாம், நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்கன்னா ஆப்ஷனல் தான். That's all. Tasty veg fried rice ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சாச்சு, டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.